வேலன் படுத்திருக்கப்ப சக்தி நெருக்கமா வர்றாங்க. அப்ப போன் அடிக்குது வேலன் பாக்கெட்ல இருந்து. வேலன் எடுக்கிறாரு. பார்த்த சக்தி அவங்களோட பின்ன வச்சு குத்துறாங்க வேலனா. வேலன் எந்திரிக்கிறாரு. என்ன பண்ண சக்தி? வேலா, ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்கு? சக்தி, எனக்கு ஷாக் அடிச்சுச்சுல்ல, உன் முட்டைக்கண்ணால பார்த்தேல்ல. நான் பார்த்தது உனக்கு எப்படி தெரியும் வேலா? உன்னை பத்தி தெரியுமே, எப்பயும் என்ன நம்ப மாட்டிய. நான் உன்ன நம்ப மாட்டேன். நீ தான் ஃப்ராடு பயலாச்சு. குடும்பத்துல காப்பாத்துறதுக்கு தான் முயற்சி பண்ண. ஆனா உன் கை நீ மயக்கத்துல இல்ல, நடிச்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லிருச்சு. நான் நடிச்சேன்னா ஏன் நடிச்சேன்? எனக்கு ஒண்ணுன்னா பொண்டாட்டி நீ எப்படி துடிக்கிறன்னு நான் பார்த்தேன், அவ்வளவுதான். எனக்கு ஒரு டைம் வந்த மாதிரி உனக்கும் ஒரு டைம் வரும். அப்ப இந்த வேலு யாருன்னு நீ தெரிஞ்சுப்ப. எல்லாமே நல்லதாவும் நடக்கும், நல்லாவே நடக்கும். போதுமா சொல்றாங்க பாட்டி கிட்ட. சக்தியும் வேலனும் இங்க இருந்து போனதா ஏன் பார்க்கணும்? அங்கேயும் தேனுனால பிரச்சனை இருக்கு. வாழ்க்கை ரெண்டு குடும்பத்தினாலையும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தானே இருக்கு. ஒருத்தர் பழகுறதுக்கு தனியா இருந்தா சான்ஸ் கிடைக்கும்ல. இந்த வீட்டுக்கு ஒரு மருமகளா சக்தி திரும்பி வருவா. நடக்குதா இல்லையான்னு பாருங்க பாட்டி. மாத்திரம் நடந்துருச்சுன்னா தேனு இந்த வீடே நல்லா இருக்கும். கடவுள தேனும் பாட்டியும் வேண்டிக்கிறாங்க. பாய் விசில் அடிக்கிறாரு. வந்து ரூமா செக் பண்றாங்க. சக்தி ரூமை திறந்துட்டு போலீஸ் கிட்ட சொல்றாங்க, ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்கன்னு. வேற என்னம்மா? சக்தி, ஊர்மானி இதே ஊர் தான். இதே ஊர்னா எதுக்கு ஹோட்டல்ல தங்குனீங்க? இங்க படுத்துக்கிட்டு இருக்கவரு யாரு? ரொம்ப திமிரு பிடிச்சவன்னு நான் நினைக்கிறேன். இதுல விசாரிக்க வேண்டிய இடத்துல விசாரிக்கணும். ரேட் என்னம்மா? நான் என்ன பொருளா சார் கேஷ் கொடுத்து வாங்குறதுக்கு? இந்த பொண்ணு இன்னசென்ட்டா இல்ல இன்னசென்ட் மாதிரி நடிக்குதா? தொழிலுக்கு புதுசு போல இருக்கு. பொண்ண ஜீப்ல ஏத்துங்க, விசாரிப்போம். சக்திக்கு வேலு சொன்ன ஞாபகம் வருது. ஃபேமிலி இஷ்யூக்காண்டி தான் வெளியே வந்து தங்கியிருக்கேன், அவ்வளவுதான் சார். வெளியே வா. விட ட்ரை பண்றாங்க வேலனை. சக்தி வேலன் எந்திரிக்க மாட்டேறாரு. கஸ்டமர் ஒன்ன காப்பாத்த ட்ரை பண்ண மாட்டான், கழட்டி விட தான் ட்ரை பண்ணுவான். வா. சக்திய கான்ஸ்டபிள் இழுத்துட்டு போறாங்க. வேலன் கைய பிடிச்சு இழுக்கிறாரு. அப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு வான்னு சக்திய கூப்பிடுறாங்க. அதெல்லாம் முடியாதுன்னு வேலன் சொல்றாரு. யாருக்கு கோவம் வந்துச்சுன்னா என்ன ஆகும்னு தெரியுமான்னு கான்ஸ்டபிள் சொல்றாரு. யாருக்கு கோவம் வர்றது இருக்கட்டும், எனக்கு கோவம் வர்றதுக்குள்ள இடத்த காலி பண்ணுங்க. ரவுடித்தனம் பண்றியா? பார்த்து என்னடா பேச்சு பேசுற? தூக்குறீங்களே சார், நான் யாருன்னு தெரியுமா? நீ யாருடா? சிவபதி சார், எங்க அப்பா, அவரோட கடைசி பையன். தம்பி, நீங்க சொல்றது உண்மையா தம்பி? சிக்கல் சாரோட பையனா நீங்க? என்னடானா என் பொண்டாட்டிய இந்த பாடு படுத்துறீங்களே சார். சாரின்னு சொல்றாங்க சக்திய பார்த்து போலீஸ். யூஸ்வலான ரைடு, அவ்வளவுதான். கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க தம்பி. நீங்களும் வெளியே காமிச்சுக்காதீங்க, அது உங்களுக்கு நல்லது. பயந்துட்டியா? விளையாட்டுக்கு தான் அமைதியா இருந்தேன். வீட்டுக்கு போலாம், நம்ம இங்க இருக்க வேணாம் வேலா. பாய் சொல்றாங்க, நீங்க எவ்வளவு பெரிய இடம்னு ஒளிஞ்சிருந்து கேட்ட போதுதான் சார் தெரியுது. பொருத்தம் சூப்பர் சார். சாப்பாடு ஆறி போச்சு சார். மேடம், உங்களுக்கு தெய்வ பலம் நிறைய இருக்கு, அதான் உங்க புருஷனே கூட இருக்காரு சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சாப்பிடலாம். நேரம் கேஷுவலா இருந்துட்டேன் வேலா. தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு வேலா. வீட்டுக்கு போயிடலாம். விடிஞ்சதும் புது வீட்டுக்கு போவோம். எல்லாருமா நாளை பார்க்கலாம். இன்று ஆப்கானிஸ்தானின் தலைநகரம் காபூல். நாளை சந்திக்கலாம்.